அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பெரும் பொருளே தாயே பாரத மாதாவே. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு மீனாட்சி காலேஜ் புதுசு இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கா மாதிரி பார்த்தா 1990-91 நான் இந்த காலேஜோடைய நிகழ்ச்சிகளில் மாற்றி வந்துட்டுருக்கேன். எப்பெல்லாம் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு இடம் வேணும்னு கேட்டோமோ அம்மாட்ட வந்தால் உடனே சரி, இது கல்லூரி உங்களுடையது அப்படி சொல்லுவாங்க. அந்த உரிமையோட பல விஷயங்கள் நான் இங்கே நடத்திட்டும் இருக்கோம், நடக்கவும் செய்வோம் இன்னும். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்துட்டாரு, அவருன்னு அதே தான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வாரிசு தொடரணும் சங்க வேலையிலையும் கூட அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நம்முடைய தொடர்பு, தேசிய தொடர்பு, இந்த கல்லூரிக்கும் தேசியத்துக்கும் இந்த இணைப்பு எப்பவுமே தொடர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல நமக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் என்னோட கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டிட வேண்டும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து தொடங்கணும். அப்படி இந்த ஆண்டு முடிவு செய்திருக்கோம் நாம் எல்லாருமே. நம்முடைய சமுதாய பேர் இயக்கம் அப்படி சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய முக்கியமான கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா 5 விதமான மாற்றங்கள், மாற்றம் காணும் 5 அமுதங்கள் அப்படின்ற தலைப்பில் எல்லா கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு, ஆசிரியருக்கு, பேராசிரியர்களுக்கு எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாடு முழுசும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை, துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை எல்லா இடங்களிலையும் மாற்றங்கள் நம்மிருந்து தொடங்கணும். நம்ம பாரதத்தில் 140 கோடி மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிட வேண்டும். அப்படி ஒரு 5 விஷயம், ரொம்ப சுலபமாக பண்ணுற 5 விஷயம் முன் வச்சிருக்காங்க. அந்த 5 விஷயத்தை நம்ம மாணவ மாணவிகள் மத்தியில் வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். 1, அன்பு தான் பிரதானம். நம்ம சுற்றி இருக்கிற அத்துணை பேருடன் அன்போட பழகுகின்றோமா? சமுதாய நல்லிணக்கம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. அந்த சமுதாய நல்லிணக்கம் ஏதோ பெரிய நிகழ்ச்சிகளே இல்லை சமபந்தி போஜனம் அப்படியே ஏற்படுறது ஒன்றும் விசேஷம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் யாரெல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ அவர்களிடம் அன்போடு பழகுகின்றோமா? அங்கே ஆரம்பிக்கிறது நல்லிணக்கம். உதாரணத்துக்கு, நீங்கள் குழந்தைங்கள்லாம் ஆட்டோவில் வருவீங்க, யூபரில் வருவீங்க, காரில் வருவீங்க. அந்த கார் டிரைவர், கேப் டிரைவராக இருக்கலாம், ஆட்டோக்காரராக இருக்கலாம், அன்போடு அவங்ககிட்ட, ஏப்பா நீ டிஃபன் சாப்பிட்டியாப்பா, சாப்பாடு சாப்பிட்டியா, குழந்தை குட்டிங்க இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களா, ஏன் கேட்கக்கூடாது? நம்ம வீடை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அன்போடு போய் ஒரு வணக்கம் சொல்லலாம் தானே. நாம் எல்லோரும் வீட்டில் குப்பையை போட்டுருவோம். அந்த குப்பையை போட்டு வாசலில் வைப்போம். அந்த குப்பையை எடுத்தும் போகிறதுக்காக ஒரு தொழிலாளி வர்றார், ஒரு துப்புரவு தொழிலாளி. அந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட அன்போடு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாமா? அவங்களுக்கு பண்ணலாமா கூடாதா? என்ன பண்ணலாமா? பண்ணணும். அப்போ அவங்களாம் நம்ம சகோதரர்கள் தானே. நல்லிணக்கம்ங்கிறது அங்கே தான் வருது. அப்போ பாரத நாட்டில் இருக்க 140 கோடி பேரும் நமக்கு அன்பான சகோதர சகோதரிகள். இந்த எண்ணத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்திட வேண்டும். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இந்த குணத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுதான் முதல் மாற்றத்தினுடைய முதல் விஷயம். எப்போ செய்யணும்? அதை டைம் ஃப்ரேமே கொடுத்துருக்காங்க. 2024 விஜயதசமியிலேருந்து 2025 விஜயதசமி வரைக்கும் இந்த 5 விஷயங்கள் நாம பழக்கப்படுத்திக்கணும், அதை அனுசரிக்கணும், அதை ஆச்சரம் பண்ணணும். 2025 விஜயதசமியிலேருந்து 2026 விஜயதசமி வரைக்கும் நாடு நடிகளை மக்களை நேரடியாக சந்திச்சு நான் செய்திருக்கேன் நீங்க செய்யுங்கன்னு சொல்ல போறோம். அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் அது எல்லாம் பண்ணணும். இதில் ஒன்று சமுதாய நல்லிணக்கம். 2வது, வாரத்துக்கு ஒரு நாள் குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வெளியில போய் சாப்பிடக்கூடாது, வீட்டில் சமைச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். பண்ணலாமா? கை தூக்குங்க பண்ணலாங்கிறதுக்கு. எல்லாரும் சாப்பிட்றச்ச மொபைல் பார்க்க கூடாது,
சாப்பிட்ற சினிமா பேசக்கூடாது, தலை மூக்கு வாலு அதெல்லாம் சொல்லக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது. என்ன பேசணும்? நம்ம அப்பா அம்மா கிட்ட உங்க தாத்தா பாட்டியோட பெருமை தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி ட்ரீ, பரம்பரை பரம்பரை ஒரு வார்த்தை பண்றாங்கல்ல, 7 தலைமுறை கொண்டது ஒரு பரம்பரை. நம்முடைய 7வது தலைமுறையில் இருக்க ஒரு பேரு பரன், அவங்க வீட்டு அம்மா பேர் பறை, அதான் பரம்பரை. இது அங்கிருந்து நம்முடைய ஜெனரேஷன் என்ன, நம்முடைய ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்கு? சுவாமி விவேகானந்தா சொல்கின்றார், எந்த இளைஞர்கள், எந்த குடும்பம் குடும்ப பெருமை தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் தேசிய பெருமையை கற்றுத்தரவே முடியாது அப்படி சொல்றார். அப்போ குடும்ப பெருமை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தாத்தா பாட்டி பெருமை தெரியணும், நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி பத்தி தெரியணும், நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியணும், நம்ம குலதெய்வம் யாருன்னு தெரியணும், குலதெய்வ வழிபாடு பத்தி தெரியணும். வாரம் ஒரு நாள் அப்பா அம்மாவோட போமா வரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து முடிஞ்சா பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவங்கவுங்க மத சம்பிரதாய பிரகாரம். இதற்கு பேரு குடும்ப நல மேம்பாட்டு திட்டம். இது 2வது மாற்றம். 3வது மாற்றம் பயனுற சுற்றுச்சூழல் அப்படி சொல்றாங்க. உடனே நமக்கு என்ன தோணுது? சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஹோம், இல்லைன்னா மரம் நடணும், நதிகளை சுத்தப்படுத்தணும், ஏரி சுத்தப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, வீட்டில் எப்படி பண்ண முடியும்? இத வீட்டில் நீர் நிர்வாகம் பண்றோமா? பைப்பை திறந்து விட்டுட்டு பல்லு தொலைக்கிட்டே இருப்போம், தண்ணி போயிட்டே இருக்கும். ஷவரை திறந்து விட்டு பாதி குளிச்சு நகர்ந்துட்டு ஷவர் போயிட்டே இருக்கும், சோப் போட்டு மறுபடியும் ஷவர் கிட்ட வருவோம். அப்ப தண்ணி எவ்வளவு வேஸ்ட். தண்ணி காசு கொடுத்து தான் எல்லாருமே வாங்குறோம், குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு. அப்ப எப்படி நீரை பாதுகாப்பது? எந்த அளவு சொல்றாங்க அப்படின்னா, வரவங்களுக்கு டம்ளர் நிறைய தண்ணி கொடுக்கூடாது. நமக்கு தமிழ் பண்பாடு டம்ளர் நிறைய தண்ணி கொடுப்போம்ல, தரக்கூடாது. டம்ளர் தனியா வச்சிருக்கணும், ஜக்கில் தண்ணி வச்சுக்கணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி தான் கொடுக்கணும், இல்லைன்னா தண்ணி வேஸ்ட் ஆகும். நீங்க டம்ளர் குடிப்பீங்க, 1/4 டம்ளர் நீங்களா ஸ்டைலா 1/4 டம்ளர் சிப் பண்ணி குடிச்சு மீதியை வச்சிருவீங்க குழந்தைங்கள்லாம், மீதி 3/4 டம்ளர் தண்ணி வேஸ்ட். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு நாம எல்லா குழந்தைங்களும் பயிற்சி பண்ணணும். வரவங்களுக்கு தண்ணி அவசியம் கொடுக்கணும், ஆனா 1/4 டம்ளர் முதல்ல கொடுக்கணும், தேவைன்னா எவ்வளவு வேணா கொடுங்க. அப்ப நீர் நிர்வாகம் முக்கியம், உணவு நிர்வாகம் முக்கியம். கடையில பிசா அது பர்கர் குர்கர்னு கொண்டு வந்து அதையே சாப்பிட்டு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம வீட்டில் தயார் பண்ணணும், அதை சாப்பிடணும். இது நல்லது, எவ்வளோ தேவை அவ்வளோ சாப்பிடணும். ஹோட்டலுக்கு போறோம், திருவிழாவுக்கு போறோம், மேரேஜஸ்க்கு போறோம், பஃபே சிஸ்டமு, தேவைக்கு மேல வாங்கிக்கூடாது, எவ்வளோ தேவையோ எவ்வளோ சாப்பிடணும். அதற்கு உணவு நிர்வாகம்னு பேரு. இதெல்லாம் குற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருக்கு. அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அன்றாட வாழ்க்கையில் நீர் நிர்வாகம் பண்றது, உணவு நிர்வாகம் பண்றது, பிளாஸ்டிக் இல்லாத நெகிழி இல்லாத நிலையை ஏற்படுத்துவது, அதே போன்று மரம் நடணும். என்ன மரம் நடணும்? நான் ஓஎம்ஆர்ல நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு இளைஞனை பார்க்க வேண்டும், ஒரு கம்பெனியை காட்டி இங்க இருக்காருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சதீஷ்னு ஒரு தம்பியை பார்க்கணும் யான்னு, அங்க போங்க அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா? நான் 1 மாசம் ட்ரை பண்ண அந்த சதீஷை பார்க்க முடியல. அவன் பேருக்கு முன்னாடி ஒரு இன்வெர்டட் கமாஸ் ஒரு சின்ன வார்த்தை இருக்கு, அது சொன்ன உடனே அவனுக்கு இடம் காமிச்சிட்டாங்க அந்த கம்பெனியில. நாங்க 26 வயசு இளைஞன், பிரைட், 11 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அற்புதமான காரியம் செஞ்சிருக்கான். அந்த இளைஞனோட பெயர் பனை சதீஷ். 2.25 லட்சம் பனை மரங்களை சென்னை முதல் பாண்டிச்சேரி வரை எல்லைப்புறங்களிலே நட்டிருக்கின்றான். தமிழகத்தில் நீர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மழையை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், வெள்ள பாதிப்பு குறைய வேண்டுமானால் பனைமரங்கள் நடப்பட வேண்டும். 2.95 லட்சம் மரம் நட்டிருக்கான். எவ்வளவு பெருமை அந்த தம்பியை பார்க்கறதுல. அப்ப நண்பர்கள் சந்திச்சா இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம். இந்த காலேஜ் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? என்னை அறிமுகப்படுத்த சொன்னாங்க. விருட்ச ரக்ஷாபந்தன், மரத்தை சகோதரர்களாக பாவிப்போம், மரத்தை பாதுகாக்கணும். நீ இந்த குழந்தைங்கள்லாம் செஞ்சீங்க, அதை போய் நான் பல இடங்கள்ல சொன்னேன். மரத்துக்கு ரக்ஷாபந்தன் கட்டணும்.
மரமும் நானும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு தண்ணீர் ஊற்றணும் தேவைய அளவுக்கு, அது பாதுகாப்போட வளர வேண்டும் என்ற ஆசையோட நீங்க செஞ்சீங்க. பல இடங்கள்ல போய் நான் சொன்னேன். அதுக்கு விருட்ச ரக்ஷாபந்தன் அப்படி பேர். நம்ம பள்ளிக்கு நம்ம கல்லூரி தான் ஆரம்பிச்சது அந்த திட்டத்தை. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பயனுற சுற்றுச்சூழல் இப்படி இருக்கணும். இது மூன்றாவது. நாலாவது விஷயம், நம்முடைய தாய்மொழியில் பேசுகின்றோமா? இதுக்கு ஸ்வா அப்படி பேர். தன்னது, செல்ஃப் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க வச்சுப்போம். அப்போ இந்த ஸ்வால முதல் விஷயம், ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆங்கிலம் நல்லா கற்று தேரணும், அதுல சந்தேகமே கிடையாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க அந்த அம்மா. அவங்க குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு சொல்றாங்க, டேய் பாத்ரூம்ல போய் பாத்திட்டு கம்முடா. இது தமிழா இங்கிலீஷா? கொலை இல்லை, எல்லாமே தமிழும் கொலை, இங்கிலீஷும் கொலை. இதுக்கு மாற்று என்ன? நம்ம தாய் பாஷையில் 5 நிமிஷம், இங்க இருக்கிற எல்லா மாணவர்கள் மாணவிகளையும் கேட்கிறேன், 5 நிமிஷம் உங்க மாத்திரு பாஷா எது வேணா வச்சுக்கோங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எது வேணா இருக்கட்டும், 5 நிமிஷம் அந்நிய ஆங்கில மொழி கலப்படம் இல்லாமல் 5 நிமிடம் தாய்மொழியிலே பேச முடியுமா? எவ்வளவு பேர் கை தூக்குங்க பேச முடியும்ட்டு? சூப்பர்யா, மீனாட்சி காலேஜ் தான் பெஸ்ட். நான் போய் சொல்ல போறேன் எல்லா இடத்துலையும், கை தூக்கினாங்க ஆனா பேசுவாங்களான்னு தெரியாது, கை பயிற்சி பெறுவாங்கன்னு சொல்லுவேன். 5 நிமிஷமாவது தாய்மொழியில் பேசணும். நம்ம நாகரீக உடைகள் இருக்குல்ல, பாரத நாட்டு உடைகள், நம்ம உடை, புடவை கட்டுறது, பொட்டு வைக்கிறது, பளிச்சுன்னு பார்க்கறது, டெய்லி குளிக்கிறது, இதெல்லாம் நம்ம சிஸ்டம். இத டெய்லி பண்றோமா? மற்ற துணி மேல வெறுப்பு இல்லை, நம்முடைய உடைகள் மேல நமக்கு கௌரவம் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் ஸ்வபூஷா அப்படி பேரு. காலையில எழுந்த உடனே சிங்கப்பூர் ஜிந்தாபாத் அப்படி பல் தேய்க்கூடாது. ராத்திரி படுத்து கழிச்ச அமெரிக்கா ஜிந்தாபாத் சொல்லிட்டு கொசுவத்தி ஏற்கக்கூடாது. அப்ப நம்ம நாட்டு ப்ராடக்ட்லாம் இன்ஃபீரியர் ப்ராடக்டா? நம்முடைய பாரத பிரதமர் உலகெங்கும் நம்முடைய பொருள் எடுத்து போகணும் ஆசைப்படுறாரு. அதுக்கு பேர் ஸ்வதேசின்னு பேரு. நம்ம பொருட்கள் மேல, நம்ம நாட்டு தயாரிப்புகள் மேல கௌரவம் வரணும், அதுக்கு மரியாதை வரணும், அப்பதான் அதிகமா தயாரிப்பு நடக்கும். இதுக்கு பேர் ஸ்வதேசின்னு பேர். நம்ம மூதாதைகள் முன்னோர்கள்லாம் அதை தான் பெரிய அளவில் கொண்டு ஏற்படுத்தினாங்க. சுதந்திரம் பெறுவதற்கு மிகப்பெரிய அங்கமாக இருந்தது ஸ்வதேசி தான். அப்ப நாம் மறுபடியும் ஸ்வதேசியை முழுமையாக கடைபிடித்திட வேண்டும். நாம செய்யற வேலை எல்லாத்திலையும் இந்தியா ஜிந்தாபாத் தான் இருக்கணும், பாரதம் ஜிந்தாபாத் தான் இருக்கணும். அப்படி ஒரு சுதேசி விரதம் நாம் அத்துணை மாணவர்களும் ஏற்க வேண்டும். அப்படி இதெல்லாம் ஸ்வா என்ற சிந்தனையில் வரக்கூடிய விஷயம். இது 4வது. 5வது, பைக்கில் போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், ஸ்கூட்டியில போறீங்க. நான் பல குழந்தைங்க ஹெல்மெட்டே போடாம போறீங்க. நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், ஏமா ஹெல்மெட் போடலையே? போலீஸ்காரன் இல்லை சார். அப்ப ஹெல்மெட் போலீஸ்காரனுக்கா போடுறதா, உயிரை காப்பாற்ற போடுறதா? குடிமக்கள் கடமையில சொல்லக்கூடிய விஷயம், ஹெல்மெட் அணியணும். சட்டம், சட்டம் மதிக்கப்பட வேண்டும். பில்லியன் நீ போலீஸ்காரன் ஃபைன் பண்ணுவாங்கிறதுக்காக போடக்கூடாது, போலீஸ்காரன் இல்லைன்னா கூட போகணும். ஹெல்மெட் போட்டு தான் 2 வீலர்ல போகணும், முன்னாடி பின்னாடி 2 பேருமே. கார்ல போனாக்க பெல்ட் அணியணும்னா பெல்ட் போடணும், போடாட்டா ஃபைன். அது இல்லை, போடணுங்கிறத சிஸ்டம். விவேகானந்த சுவாமி 1897 பாரத நாட்டுக்கு வராரு. இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க நம்ம நாட்டில், உங்களை மாதிரி இளைஞர்கள். சுவாமி விவேகானந்தக்கு எக்மோர்ல மிகப்பெரிய வரவேற்பு, ரயில்வே ஸ்டேஷன்ல. இது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அப்ப அதுக்கு பேர் போர்டு மெயில்னு பேரு. அந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல வந்து இறங்குறாரு சுவாமிஜி. அவரை பார்க்கறதுக்காக 4000 இளைஞர்கள் அங்க குவிஞ்சிருக்காங்க. எக்மோர் ஸ்டேஷன்ல, ஸ்டேஷனுக்குள்ள ஒரு 3000 பேர் போயிட்டான், 1000 இளைஞர்கள் வெளியில் இருக்காங்க. ஏன் போல தெரியுமா? உள்ள பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தீந்து போச்சு, அதனால போகல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம நாட்டு இளைஞர்கள் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிருக்காங்க. சரித்திர பதிவு. இன்னைக்கு ட்ரெயினே காண போயிடுது. அப்போ நாகரிக கர்த்தவ்யா, குடிமக்கள் கடமை எப்படி இருந்திருக்கு?
எப்படி ஆச்சரம் பண்ணியிருக்காங்க சென்னை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள். மீண்டும் அந்நிலை ஏற்பட வேண்டும். எதெல்லாம் சட்டம்னு சொல்றோ சட்டம் அனைத்தும் கடைபிடித்திட வேண்டும். தேசிய கீதம், தேசிய கீதம்ல அசையக்கூடாதுன்னா அசையக்கூடாது. யாரெல்லாம் அசையக்கூடாது? மீடியால இருக்கிறவங்க உட்பட யாரும் அசையக்கூடாது. அந்த நேரத்தை போட்டோ எடுக்கக்கூடாது, அந்த நேரத்தை கேமரா ஆபரேட் பண்ணக்கூடாது. கூடாது. தர்மம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. அங்கதான் அனார்கி ஆரம்பிக்குது. கட்டுப்பாடு சிதைவு அங்கிருந்து தொடங்குறது. அது ஆடக்கூடாது, கூடாதுதான். அப்படி குடிமக்களுக்கு எதெல்லாம் கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் நாம் செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்தணும்? சமுதாய நல்லிணக்கம், குடும்ப நல மேம்பாட்டு திட்டம், பயனுற சுற்றுச்சூழல், ஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னை அறிதல், தனதை அறிதல், அஞ்சாவது நாகரிக கர்த்தவிய குடிமக்கள் கடமைகள் என்று சொல்லக்கூடிய 5 விஷயத்தை ஓராண்டு நாம் அத்துணை பேரும் நமது குடும்பத்திலே கடைபிடிக்க வேண்டும். 25 விஜயதசமிக்கு பிறகு தமிழகத்துல 8.5 கோடி மக்களின் நேர போய் சந்திச்சு நான் செயல்படுத்தி இருக்கேன், நீ செயல்படுத்து. பிராக்டிஸ் தென் பிரீச். நாம பிராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் மக்கள் மத்தியில் போய் சொல்லுவோம். சொல்லுவோமா? சொல்லலாமா? யாருக்கெல்லாம் ஒப்புதல் இருக்கோ 2 கையும் மேல தூக்குங்க. எல்லாரும் செய்யணும். நாம எல்லாரும் சேர்ந்து நம் மக்களுக்கு இந்த 5 விஷயத்தை சொல்லுவோம். இந்த 5 விஷயங்கள் நாடு முழுசும் செயலுக்கு வரப்போகுது. 100 கோடி மக்களை நேர பார்க்க போறாங்க. அத்துணை பேரையும் இதை செயல்படுத்த போறோம். பாரத நாட்டிலே மிகப்பெரிய மாற்றம் 2026 விஜயதசமியை ஒட்டி ஏற்பட வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு குழந்தையும் இங்க இருக்கிற அத்தனை பேரும், மாணவர்கள், மாணவிகள், பெரியோர்கள், இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். தமிழகத்திலேயும் சென்னையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். சொந்த வாழ்க்கையில் மாற்றம், சமுதாயத்திலே மாற்றம். வந்தே மாதரம்.